ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்வெட் நானில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி மரக்குத்தி பறவை பற்றி தான் பார்க்க போகிறோம். மரக்குத்தி பறவை அப்படின்னா மரத்தை சாப்பிடக்கூடியது இல்லை. மரக்குத்தி பறவை அந்த மரத்தை கொத்தி கொத்தி உள்ளே இருக்கிற பூச்சிகள், கரையான், வண்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிகளை சாப்பிடக்கூடியதாக இருக்குது. இதனால் மரத்துக்கு உண்மையிலேயே நல்ல நன்மைகளாக இருக்கும். ஏன் அப்படின்னா உள்ளே இருக்க பூச்சிகள் மரத்தை ரொம்பவே தாக்க ஆரம்பிக்கும். இதனால் மரக்கொத்தி பறவைகள் பூச்சிகளை எல்லாமே சாப்பிட்றதுனால மரத்துக்கு உண்மையிலேயே நல்லவே நன்மையாக தான் இருக்குது. மரக்கொத்தி பறவை கிட்டத்தட்ட 180 வகையான மரக்கொத்தி பறவைகள் இருக்குது. மரக்கொத்தி பறவை அதோட கடினமான அழகால் கொத்தி கொத்தி உள்ளே இருக்க பூச்சிகளை சாப்பிடும். அதுக்கு அதோட நாக்கு நீளமாக இருக்கும். அந்த பிசுபிசுப்பை வச்சு நாக்கோட பிசுபிசுப்பை வச்சு அந்த பூச்சிகள், கரையான்கள் இதெல்லாமே சாப்பிடும். இந்த மரக்கொத்தி பறவைகள் ரொம்ப பழமையான மரங்கள் பார்த்து தான் சாப்பிடும். ஏன் அப்படின்னா அதில் தான் நிறைய பூச்சிகள் இருக்கும். ஒரு நிமிடத்தில் 20 தடவை அந்த மரத்தை கொத்தும். இப்படி கொத்திட்டே இருக்கிறதுனால அதோட மண்டை ஓடுகள் ஏதாச்சும் ஆகும் அப்படின்னா எதுவுமே ஆகாது. அந்த மூளைக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதனால் அதை கொத்தும்போது அதோட மூளை எதுவுமே பாதிப்பு ஆகாது. மரக்கொத்தி பறவைக்கு அதோட கழுத்து ரொம்பவே வலிமையானதாக இருக்கும். அதே மாதிரி அதோட கால் நல்லா மரத்தை பிடிக்கிற மாதிரி தான் அதோட காலும் இருக்கும். இந்த மரக்கொத்தியோட பறவையோட நாக்கு ரொம்பவே நீளமாக இருக்கும். அதனால் இதோட நாக்கு அதாவது மண்டைக்குள்ளே மடிஞ்சு தான் இருக்கும். மரக்கொத்தி பறவைகள் மோஸ்ட்லி மரத்தை நல்லா ஓட்டை மாதிரி போட்டு அதுக்குள்ளே தான் வாழும். இந்த மரக்கொத்தி பறவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எத்தனை பேர் இந்த மரக்கொத்தி பறவையை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.